ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நேற்றைய 5வது தசகத்தில் 14 லோகத்தோட உருவமாக விராட் புருஷர் அப்படிங்கிற ஒரு மகா புருஷர் தோன்றினார்னு சொல்லி அந்த தசகத்தை முடிச்சிருந்தாரு பட்டத்திரிகள். இன்னைக்கு தசகம் 6ல் அந்த 14 லோகங்கள் விராட் புருஷரோட திருமேனியில எந்தெந்த அவயங்கள்ல வருது அப்படிங்கிறத விவரிக்கிறாரு. அவரோட திருவடியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அவரோட திருவடியில கீழ்பாதம் பாதாள லோகமாகவும், மேல் பாதம் ரசாதலமாகவும், கணுக்கால்கள் மகாதலமாகவும், முழந்தாள்கள் தலாதலமாகவும், முழந்தாள் முட்டுகள் சுதலமாகவும், அது மட்டும் இல்லாம தொடை கீழ்த்தொடை மேல் தொடை இது ரெண்டும் விதலமாகவும் அதலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோடு சேர்த்து இடுப்பு பகுதி பூலோகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் மொத்தம் 7 லோகங்கள் சொல்லிட்டாரு. அடுத்து அவரோட மார்பு பகுதி சொர்க்கமாகவும், அவரோட கழுத்து பகுதி மகரமாகவும், அவரோட திருமுகம் ஜனலோகமாகவும், அவரோட நெற்றி பகுதி தபோலோகமாகவும், அவரோட தலைப்பகுதி சத்தியலோகமாகவும் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ தலையில துவாரம் ஒன்று இருக்கும். அதுதான் நமக்கு உயிருக்கு முக்கியமானதுன்னு சொல்றாங்க. நம்மளோட உயிர் போகும்போது அது வழியா தான் போகும். விராட் புருஷரோட அந்த உச்சந்தலை அந்த துவாரம் வேதங்களோட தொகுப்பா இருக்கிறதா சொல்லிட்டு அதை பிரம்மரத்னம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து அவரோட 2 புருவங்கள் பிரம்மதேவரோட மாளிகையாகவும், அந்த இமைகள் இரவும் பகலாகவும், கண்கள் சூரியனாகவும், காதுகள் திசைகளாகவும், அவரோட மூக்கு துவாரங்கள் அஸ்வினி தேவர்களாகவும், அவரோட உதடுகளின் கீழ் உதடு பேராசையாகவும், மேல் உதடு வெட்கமாகவும், அவரோட பற்கள் அது எல்லாமே நட்சத்திர கூட்டங்களாகவும், அவரோட பற்கள்ல தெற்றுப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யமராஜனாகவும் இருக்கிறதா சொல்லி வர்ணிக்கிறாரு. இன்னும் வர்ணனை முடியல. அவரோட மார்பு பகுதி அது சொர்க்கம்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ அவரோட இதய பகுதியை பிரகிருத்தியா வர்ணிக்கிறாரு. அவரோட மூச்சு காற்று வாயுவாகவும், நாக்கு நீராகவும், வாக்கு பறவை கூட்டமாகவும், ஷட்ஜம் அது சித்தர்களாகவும் வர்ணிக்கிறாரு. அவரோட மனம் சந்திரனாகவும், அவரோட எலும்பு கூட்டங்கள் எல்லாமே மலைகளாகவும், நாடி நரம்புகள் எல்லாம் நதிகளாகவும், அவரோட ரோமங்கள் எல்லாம் மரங்களாகவும் வர்ணிக்கிறாரு. திருக்கரங்கள் தேவர்களாகவும், அவரோட திரு மார்பகங்கள் 2ம் தர்ம தேவனா வர்ணிக்கிறாரு. இது வர்ணனை மட்டும் இல்லைங்க, அதுதான் அவரோட உறுப்புக்கள் எல்லாம் யாருன்னு பாகவதத்துல சொல்லியிருக்க கருத்துக்கள் கூட தான். இன்னும் முடியல. அவரோட பின்னாடி அதாவது பின் பகுதி அதர்மமாகவும், அவரோட இடுப்பு பகுதியில எல்லாமே விலங்குகள் கூட்டம் இருக்கிறதாகவும், அவரோட ஆண்குறி பிரஜாபதியாகவும், இன்னொன்று அவரோட ஆண்குறியில இருக்க கீழ் 2 பகுதிகள் மித்திரன்ற தேவதையாகவும் இருக்கிறதா அவர் சொல்றாரு. இதோட அவரோட வாய் நெருப்பாகவும், அவரோட புன் சிரிப்பு மாயையாகவும், அவரோட கடைக்கண் பார்வைதான் இந்த உலகத்தோட படைப்பாகவும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவரோட நடைதான் இந்த காலம். இதெல்லாம் சொல்லிட்டு முக்கியமா 4 வர்ணத்தவர்கள் அவர்கிட்ட இருந்து தோன்றினாரு அப்படின்னு சொல்றாரு பட்டதிரிகள். அந்தணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், வேளாளர்கள். பட்டதிரிகள் 4 விதமான வர்ணத்தவர்களை நீ படைச்ச. உன்னோட தலையிலிருந்து ஞானமே உருவமான அந்தணர்களை கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு கல்வியை பரப்ப சொல்லி நீ ஆணையிட்ட. 2வது வர்ணத்தவரான சத்திரியர்களை உன்னோட தோல்ல இருந்து படைச்சு அவங்களுக்கு வலிமையை கொடுத்து அவங்கள இந்த உலகத்தை காக்கிற பொறுப்பை கொடுத்து நீ அனுப்பி வச்ச. 3வது வர்ணத்தவரான வைஷ்ணவரை உன்னோட தொடை பகுதியிலிருந்து படைச்சு அவங்களுக்கு பெருஞ்செல்வம் பெருக்கிற அந்த வியாபார தந்திரத்தை நீ கொடுத்து அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை செஞ்சு இந்த உலக நலனை காக்க சொல்லி நீ அனுப்பி வச்ச. 4வது வர்ணத்தவரான வேளாளர்களை இந்த திருவடியிலிருந்து படைச்சு உன்னோட திருவடி பெருமை அனைத்தையும் அவங்களுக்கு கொடுத்து உழைப்போட பெருமையை சொல்லி அவங்க இந்த பிரபஞ்சத்துல உழைச்சு இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்கள அனுப்பி வச்ச. இந்த மாதிரி 4 வர்ணத்தவரை படைச்சு பெருமையான ரூபத்துல இருக்க நீ எங்களோட நோயை போக்கி எங்களுக்கு நல்லருள் செய்ய வேணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.